வேத வசனமும் நம்முடைய மனசாட்சியாய் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆவியானவருக்கு விரோதமாய் நடக்கிற சகலமும் கெட்டது. உங்கள் ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்துகிற உணர்வு உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு செயல்னால வெளிப்படும் அப்படின்னு சொன்னா, நீங்க உணர்த்தப்படுவீங்கன்னு சொன்னா, அது ஒருவேளை நம்முடைய பார்வைக்கும் நம்முடைய அனுபவத்திற்கும் நம்முடைய சமுதாயம் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அது கெட்ட நடக்கை. பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரிக்காத எல்லா நடக்கைகளும் கெட்ட நடக்கை. நம்ம சட்டத்துல இடம் இருக்கலாங்க, இந்த பாவம்லாம் பாவம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா தேவனை பின்பற்றுகிற ஒரு மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் யாரு? ஏன்னா நம்ம அரசாங்கம், நம்முடைய ராஜ்யம் இந்த ராஜ்யம் கிடையாது. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் உடன் பங்காளிகளா, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறபடினாலே இந்த கெட்ட நடக்கைகள் நம்முடைய கிரியைகள் மாத்திரமல்ல, இந்த கள்ள உபதேசிகள் செய்கிற, அவர்கள் உங்களை வஞ்சித்து ஏமாற்றுகிற, உங்களை செய்ய பண்ணுகிற எந்த நடக்கையை நீங்க ஏற்றுக்கொண்டாலும் அது கெட்ட நடக்கை.